மீனாட்சி சுந்தரத்துல இன்னைக்கு சுந்தரத்துக்கு அடுத்த பிரச்சனை வந்துருச்சு. புதன்கிழமை என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. மீனாட்சி தன்னோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பக்கத்திலே இருந்து பாத்துக்கிறாங்க. பாட்டி உடனே மீனாட்சியை பார்த்து, நான் அடிக்கடி உடம்பு சரியில்லாம படுத்துறேன், எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் உனக்குன்னு யாரு இருக்கா? சுந்தரம் கண்டிப்பா ஒரு நாள் மாட்டுவான், அவனை நீ பழி தீக்க தான் போற. ஆனா அதுக்காக அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, மத்த பொண்ணுங்க மாதிரியும் நீ இருக்கலாம்ல மீனாட்சி, நீயும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. மீனாட்சி உடனே, எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்துமா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நீ சொல்ற பாட்டி? நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. கல்யாணம் பண்ணும்போது அதையெல்லாம் மறைச்சு நம்ம கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. கல்யாணங்கிறது முடிவில்லை பாட்டி, அதுதான் வாழ்க்கையோட ஆரம்பம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தியா? நம்ம இங்க எதுக்காக வந்திருக்கோமோ அந்த வேலையை மட்டும்தான் பார்க்கணும், எனக்கு கல்யாணம் எல்லாம் வேணாம் அப்படின்னு மீனாட்சி சொல்லிடுறாங்க. இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய கதையும் ரகசியமும் இருக்கு போல, என்னன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சுந்தரம் வீட்டுக்கு ஆட்டோல வந்து இறங்குறாரு. உடனே சண்முகம் வந்து, ஐயா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. சண்முகம் எட்டி எட்டி வீட்டை பாக்குறத பார்த்துட்டு, ஓ ரகசியமா, சரி ஓரமா வா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. என்னன்னு சுந்தரம் கேக்குறாரு. கந்துவட்டி சீனு உங்க வீட்டுக்குள்ள வந்திருந்தான். பிரபு தம்பி ஏதோ பணம் வாங்கிட்டு தரல போல, அதனாலதான் வீட்டுக்குள்ளேயே அவன் வந்துட்டான். பணம் தரலனா அவன் வீட்டுக்குள்ள இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் கூட்டிட்டு போயிடுவான். அவன் ரொம்ப மோசமானவன், நீங்க என்னன்னு கொஞ்சம் விசாரிங்கன்னு சொல்றாரு. கோவத்தோட சுந்தரம் உள்ள போறாரு. உள்ள கங்காவோட அம்மா அப்பா உட்காந்து அமர காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. நேரா கங்கா கிட்ட போய், கந்துவட்டி சீனு வீட்டுக்கு வந்தானாமா அப்படின்னு கேக்குறாரு. கங்கா தயங்கி வைஷ்ணவிய பார்க்க, வைஷ்ணவி ஆமாம்பா, அவன் வீட்டுக்கு வந்து பெரிய பிரச்சனையே பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஏமா நீ பிரபுக்கு சொல்லக்கூடாதா? நீ நினைச்சா கடன் எல்லாம் இல்லாம நல்லபடியா நீங்க 2 பேரும் குடும்பம் நடத்தலாம். ஆனா அதை விட்டுட்டு இப்படி ஊர் ஃபுல்லா கடன் வாங்கினா எப்படிமான்னு கேக்குறாரு. நீங்க சொல்றத பார்த்தா என்னமோ என்னாலதான் அவர் கடன் வாங்குற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கங்கா கத்துறாங்க. அதுதாம்மா உண்மை, அதனாலதான் உன்கிட்ட சொல்றேன். நம்மளுக்கு வர்ற வருமானத்தை வச்சுதான் செலவு பண்ணணும், அளவுக்கு அதிகமா செலவு பண்ணக்கூடாது. நானும் உங்க மாமியாரும் அப்படிதான் இருந்தோம் அப்படின்னு சொல்றாரு. உடனே கங்காவோட அப்பா சப்போர்ட்டுக்கு வந்துடுறாரு. என்ன நீங்க வந்தோன்னு நேரா என் பொண்ணு கிட்ட வந்து கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க வீட்டுக்குள்ள வந்தீங்களே, நாங்க இருக்கோமே, வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. சுந்தரம் உடனே, எப்பவாவது வர்றவங்களா இருந்தா கேட்கலாம், நீங்க 3 வேளையும் இங்கே தானே வாரி வலிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, நீங்க தான் என்ன வாங்கன்னு கூப்பிடணும் அப்படின்னு கிண்டலா சொல்றாரு. உங்க பையன் ஊர் ஃபுல்லா கடன் வாங்கி வச்சா ஏன் பொண்ணு என்ன பண்ணுவா? நீங்க குடும்பம் நடத்தின மாதிரி எல்லாம் இந்த காலத்துல குடும்பம் நடத்த முடியாது. வரவுக்கு மேல செலவு ஆகதான் செய்யும். மாப்பிள்ள தான் அதுக்கேத்த மாதிரி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஏமாந்து போய் என் பொண்ணை இங்க கட்டி கொடுத்துட்டேன், இல்லைனா என் பொண்ணு இப்படியெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு இல்லை அப்படின்னு சொல்றாரு. என்னது, நான் ஏமாத்தினேனா? நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிதானே கல்யாணம் பண்ணேன், நீங்களும் சரின்னு தானே சொன்னீங்க. ஆமா, அவர் என்னமோ சர்வீஸ் சென்டர் வச்சிருவாரு, ஓனர் ஆயிடுவாருன்னு சொன்னாரு, இப்ப வரைக்கும் பண்ணலையே அப்படின்னு சொல்றாரு கங்காவோட அப்பா. இப்பவும் அதை தான் அவன் சொல்றான், அவன் சீக்கிரமா அதை பண்ணுவான் அப்படின்னு அவங்க அப்பா சப்போர்ட் பண்றாரு. நீங்க சும்மா நிறுத்துங்க, பசங்களோட வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறதே நீங்க தான். உங்களால தான் உங்களோட 2 பசங்களும் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாம அப்படியே நிக்கிறாங்க. இனிமேல் இந்த வீட்டுல இருக்க வேணாம், நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை கூப்பிடுறாரு. என் பசங்களுக்கு எப்போ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீங்க ஒண்ணு எனக்கு சொல்ல வேணாம் அப்படின்னு சுந்தரம் சொல்றாரு. என்னப்பா வீட்டுக்கெல்லாம் கூப்பிடுறீங்க, அப்படியெல்லாம் கூப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி கங்காவும் அவங்க அம்மாவும் ஃபேஸ் ரியாக்ஷன் தர்றாங்க. ஆனா இவர் சும்மா இருக்கிற மாதிரி இல்ல. நீ இனிமேல் இந்த வீட்டுல இருக்கவே கூடாதுமா, இவர் பையன் போய் கடன் வாங்கிட்டு வர்றதுக்கு ஒன்ன கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காரு, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இழுத்துட்டு போறாரு. உங்க இடத்துல நான் இருந்திருந்தேனா இந்த வீட்டை வித்துட்டு எல்லா பசங்களுக்கும் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு அவங்க கூட சேர்ந்து சந்தோஷமா இருந்திருப்பேன். ஆனா நீங்க இந்த வீட்டையே கட்டிட்டு அலறீங்க, அவங்களோட வாழ்க்கைக்கு தடையாவும் வந்து நிக்கிறீங்க. எல்லார் வீட்லயும் மாமியார் கொடுமை இருக்கும், இங்க மாமனார் கொடுமையால இருக்கு. ஏன் பொண்ணால இனிமேல் எல்லாம் இங்க வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு போயிடுறாரு. சுந்தரம் எவ்வளவோ கங்கா கிட்ட சொல்றாரு, அப்பா பேச்ச கேட்காதம்மா, உள்ள வாமா, எதுனாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா எதையும் கேட்கிற மாதிரி இல்ல கங்கா. இனி பிரபு வந்து என்ன ஆட்டம் ஆட போறாருன்னு தெரியல. என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து மீனாட்சி சுந்தரத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.